மதியம் சேரம் அது யாரு பக்கம் வந்து கவலை இல்லை. பாடுறாங்க அப்படின்னா கொண்டு வந்து 500 1000 வந்து அன்பளி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிருது. ஒரு சில பேருக்கு மரியாதை. அப்ப அண்ணன் ஹார்மோனி வெங்கடேசன் அண்ணன் ஹார்மோனியில் உட்காந்து அன்பளி வாங்காம இருக்காது. அது நியாயமா பாடக்கூடியது. அது கொடுத்தா நல்லா சந்தோஷப்படுவேன். அதே சமயம் சுதிமதி சேராம பாடுவாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கலை தொழில இப்போ நான் வந்து மிருதங்க வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சில மன வர்றது, எனக்கு வரலன்னு நான் நினைக்க மாட்டேன். இப்போ இந்த பாடங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பேஜியா வந்து மார்கழி திங்கள பாட்டுக்கு வந்து பாட்டு அனுப்பி வாசிப்பாங்க. அதை வாசி காமிக்கிறேன். இதை வாசிச்சா ஊர்க்காரங்களுக்கு என்னன்னு தெரியாது. தெரியாது. இப்ப வாசி காமிக்கிறீங்களா, பாக்குறீங்களா? இப்ப மார்கழி திங்களா பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜியா வந்து, அதாவது ஒரிஜினலா நான் வாசிக்கல, என் கற்பனைக்கு நான் கேட்டதுல வாசிக்கிறேன். யாரும் சொல்லியும் தரல. இந்த வார்த்தையை வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மேடையில ஒரு சிறு பாட்டு யாரோ பாடுறாங்க, வாசிக்கிறோம். இதை பாராட்டி யாரா ஆகா நல்லா வாசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் யாருக்குமே வர்றது இல்லை. இன்னைக்கு ஒரு சுதியும் மதியம் சேராமல் டப்பா பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி திசை திருப்பி விட்டாங்க ஜனங்களை. அப்படி ஓடிட்டு இருக்கு நாடகம் உள்ளாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜை நான் வாசி காமிக்கிறேன். இது யாருக்குமே புரியாது. ஆக மொத்தம் மிருதங்காரங்க பெட்டிங்கெல்லாம் ஒரு ஓரம் கட்டி விடுவாங்க. இந்த வாசிக்கிற கேளுங்க. இதை ஒரு சரி பார்த்து இந்த நடைக்கு மார்கழிகளோட பாட்டு பாடி முடிக்குது. பாட்டு முடிஞ்சோன்னா இந்த பாடத்தை வாசிக்கணும். அதான் நியாயம். இப்படி கஷ்டப்பட்டு வாசிக்கிறவங்க நம்ம வாசிச்சுட்டு இருப்போம். நம்மளை வந்து விரும்பி ஆசைப்பட்டு உற்சாகப்படுத்தி யாருமே மதிக்கிறது கிடையாது. நாடகத்துல ஆரம்ப காலத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வந்து டான்ஸர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில ஊர்களை ஏத்துக்கிட்டு அதன்படி நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. நான் கண்ட அனுபவங்கள். அதாவது இந்த இசையை கேட்டுட்டு நம்மள மதிக்கலங்கிறத விட அவங்களுக்கு புரியலங்கிறத உண்மை. அதைத்தான் நானும் சொல்றேன். உண்மை. ஆனா நாங்க ரசிக்க தெரியல, புரியல. அப்ப நாடகங்கிறது வந்து எல்லாமே நவரசம் கலந்ததுதான். வெறும் நாரதர் போய் நின்று நாரதர் செய்ய முடியாது, ராஜபட்டு வந்து அது மாதிரி செய்ய முடியாது. பெட்டியும் மிருதங்கம் எல்லாமே இருக்கணும். நாடகத்துக்கு தாயும் தந்தையுமே ஃபர்ஸ்ட் தாளம் ஹார்மோனியம் மிருதங்கம் தான். இவங்களையும் மதிக்கணும் இல்ல? ஆமா. அப்படிங்கிறதுல அதை தனிச்சு எல்லாம் நின்று பேசுறாங்க. கலைஞர்களுக்கு இந்த மாதிரி கலை பொருளுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிருது. இன்னைக்கு வந்து அதை விட என்னன்னா மிருதங்கம் ஒண்ணு மட்டும் தான் கரண்ட்ல வரல. நாடகம் அப்படின்னாலே வந்து ஹார்மோனியம் தான் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரு சில ஞானசரலிங்க அண்ணன் மாதிரி, வெங்கடாசல அண்ணன் மாதிரி, நாகலிங்க அண்ணன் மாதிரி ஒரு சில ஞானசர்கள் வந்து ஹார்மோனியத்தை தான் வாசிக்கிறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்ல கிடையாது, வாசிக்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட்ல தட்டி விட்டு சுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்ட பணம் வர வந்தா போதுன்னு நினைக்கிறேன். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் தெரியாது. ஆனா நியாயப்படி நாங்க வந்து இதுக்குள்ள உள்ள ஆளுகுதான், அடிமைதான் என்னைக்குமே. இது கரண்ட்ல வந்தா கரண்ட்ல நான் வாங்க மாட்டேன். மிருதங்கத்திலேயே தோல்லையே தான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஆசை. இந்த நாதம் வேற, இசைக்கருவிகள் வந்து மிருதங்க மாறி மாறி வர்றது. அது மேல எனக்கு இன்னும் ஆர்வம் கிடையாது. எனக்கு இந்த தோல் கருவி தான். அதே மாதிரி ஹார்மோனியம் தான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப ஆசைப்படுறது. இந்த தோல் கருவியை, இந்த ஹார்மோனியம், இது மட்டும்தான். இந்த கரண்ட்ல வர்ற பொருள்கள்லாம் அந்த மிருதங்க மாதிரியே கேட்கும். அதெல்லாம் நான் எனக்கு அவ்வளவு ரசி கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் எங்க உடம்புல இருக்கு. கலைவாணி கொடுத்துருக்கா. நாடகம் சொல்லும் போது அந்த ஹார்மோனி இசை கேட்டாதான் நாடகம் நடக்குதுன்னு அப்பதான் சொல்ல முடியும். நாடகத்துக்கு ஒரு இது ஹார்மோனியம் தான். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து கீபோர்ட வச்சு வாசிக்கிறது விடுறதுலாம் அது கொஞ்சம் அது நான் தப்புன்னு நான் சொல்லல. நாடக கலையை காப்பாத்துறது வந்து அந்த ஹார்மோனியம் தான் ஆரம்ப காலத்துல இருந்து. அது தப்பு, இது போல செய்யக்கூடாதுன்னா நான் சட்டமெல்லாம் போடல. அந்த இசை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். நாடகம்ங்கிறத மாத்தி காமிக்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரிஜினலா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமா ஆமா. ஆனாலும் அந்த நாடகம்ங்கிற ஒரு இது அது பாதை மாறி போகும். சரியா சொல்லு. அது மாதிரி எல்லா நாடகங்களுக்கும் வாசிக்கிறீங்க? எல்லா நாடகம் வாசிக்கிறேன். எந்த நாடகத்தில் உள்ள பாடல்களுக்கு வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிரமமா இருக்கும்னா பவளக்குடி நாடகத்துல மட்டும் தான் எனக்கு ரொம்ப பயப்படுவேன். பவளக்குடி நாடகத்துல வந்து இந்த அள்ளி தர்பார் சீனுக்கு அது பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பாட்டு இருக்குது. அவங்க இருந்து பாடாம இருக்கிறாங்களோ இல்லை என்ன நினைக்கிறாங்க தெரியாது. ஆனா வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு, கரடு முரடா இருக்கும். அதே மாதிரி சத்தியவான் சாத்துல ஏம தர்மகிட்ட, ஆமா ஏற்கனவே எல்லா ஏம தர்மமும் சுதிவா சேர்த்து பாடுறது இல்லை, கரடு முரடா தான் பாடுவாங்க. அது எமனுக்கு எடுத்துக்குது.
அதே கரடு முரடா போய் ராஜபாட்டு பாடி சிரிப்பாட்டு பாடினா எடுத்துக்குமா? எடுக்காது. நியாயமான ராகத்தை தொட்டு நியாயமா அந்த கதை பாட்டுல பாடணும், அதுதான் ருசிக்கும். அது எமன் தானே அப்படின்னு நாங்களும் கட்டாம தட்டி விட்டுறது. ஆனா பாட்டுகளும் புரியாது, ஒரு நேரம் புரியாது, வரிகளும் புரியாது, சிரமப்படுத்த வாசிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த எமன் சீனுக்கும் சதிவம்சத்துல எமன் சீனுக்கும் பவளக்கொடையில அள்ளி தர்பாரு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாட்டுகளை புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து அனுபவங்கள் அதிகமா வேணும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கூட ஆள் பெரியவங்களோட இருந்த காரணத்தினால பெரிய பெரிய மிருதங்கத்தோட போய் நாடாமக்கெல்லாம் போயிடுவேன் இருந்ததுனால அது மைண்ட்ல நம்ம ஏத்திக்கிச்சு. இப்ப இன்னமும் தடுமாறுவேன், பயப்படுவேன். இன்னமும் தேர்ந்துட்டுலாம் சொல்ல முடியாது, இன்னமும் தடுமாறுவேன், பயப்படுவேன். அந்த இது 2 நாடகம் சொல்லலாம். அவன் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி ஆசைப்பட்டு வாசிக்கக்கூடிய இடம் அரிசில நடத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாசிப்பேன். ஏன்னா அதுல பாட்டுக்கு பூரா நல்ல மைண்ட்ல நமக்கு இருக்கு. நடைகள்லாம் மாறி மாறி திருப்பட ரூபகம் ஆதி இந்த மாதிரி திருப்ப மாறி மாறி வரும். இந்த பவளக்குடியில் தான் இருக்குது. இருந்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியிருப்பார் சங்கரதாஸ் சாமிக. வார்த்தைகள் அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த ராகத்தின் அடிப்படையிலே போட்டிருப்பாரு. பாடும்போது நமக்கு பயமா இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாமே தடமாறி ஒரு ராகத்தை கூட சகிச்சுட்டு போயிடலாம். இந்த வார்த்தைகளோட சேர்த்து வாசிக்கிறது தான் ரொம்ப கரடு முரடா இருக்கும். அதனால இந்த 2 நாடகங்களுக்கு கொஞ்சம் பயந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாடல்களுக்கு வாசிக்கிறீங்க, ஒரு சில இசைகள் வந்து அது நம்ம வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தா கூட அந்த இசையை வச்சு அந்த பாட்டுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கு. பாடல்கள் வந்து பாட்டு இசையை ரசிக்க தோணும், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாடலுக்கு நம்ம இப்ப வாசிச்சு காட்டலாமா, பாடலாமா? சலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதே எந்த பரவசம், உன்மானை நான் காண தகதிமிதோம், அம்மானை நான் காண தகதிமிதோம், சலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் நீ பாடு. தடகத்தில் மீன் கொண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இன்னும் வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன். அதாவது நாடகம் மேடைன்னு அறிமுகப்பட்டு வச்சு வந்து நீ வந்து முதலாக நாடகத்துக்கு கூட்டி போய் அறிமுகப்படுத்தின வந்து மதிப்புடைய வடமதுரை கே விஜயஸ்ரீ அவரோட அப்பா அவர்கள் தான் வந்து நீ முத நாடக மேடையில குறைச்சி வாசிக்க வச்ச ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும். காத்தமுத்து அவர் பேர் வந்து காத்தமுத்து. முதலாக பூத்தாப்பட்டி புதூர்ல தான் முத அரங்கம் எனக்கு அவர்தான் வாசிக்க வச்சாரு. அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் வாழ்க்கையில. அது கட்டவும் நாடகம் முத வாசிச்சதும் கட்டவும் நாடகம் தான். அப்ப எல்லாம் நான் வந்து உட்காரும் போது சரியான பாறாங்கல்ல உட்கார வச்சிருந்தாங்க. எப்ப பாட்டு முடியும் எடுக்கும் பேச்சு இருக்கு அப்படின்லாம் தெரியவே தெரியாது. சில மாதிரி உட்காந்து இருந்தேன், உட்காந்து வாசிட்டே இருந்தேன். நீ வாசிச்சத கூட பெருசா சொல்லல அவங்க.
உட்கார்ந்து இருந்த மாதிரி அதான் பெரிய தர சாமர்த்தியம் எல்லாம் பாராட்டினாங்க. உட்கார்ந்து இருந்தவே பாருங்க, ஏன்னா மிருதங்கத்துல கீழே இறங்கவே இல்லை. ஒரு முறையான வாத்தியக்காரங்க பெரியவங்க எல்லாம் அப்படித்தான் மிருதங்கத்துல உட்காந்து ஆரம்பத்துல உட்காந்து வேலைக்கு தான் இருப்பாங்க. போறது எந்திரிச்சு போனா அந்த இடம் காலியா போயிடும். அது அப்புறம் இருந்தே உருவாக்கி விட்டுருக்காங்க. அது வந்து நான் தெரிஞ்சு தெரியாம போன கூட நான் பயத்திலேயே உட்காந்துருந்தேன். அது ரொம்ப சிரமமான காரியம். உட்கார்ந்து இருந்தே பெரிய சிரமம். அதுல வாசிக்கிறது அதோட சிரமம். அப்படிலாம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நாடகம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான பேர், ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் வந்து ஐயா காத்தமுத்து ஐயா தான். விஜயஸ்ரீ அவரோட அப்பா. இவங்களை வச்சுதான் நான் நாடக உலகத்துக்கு வெளியே வர முடிஞ்சுச்சு. எங்க அப்பா உள்ள நேரத்துல நான் பஜனைக்கு அதுக்கு அப்படி போயிட்டு இருந்தேன். நாடகம்னு வெளியே கொண்டு வரது காரணம் வந்து ஐயா காத்தமுத்து ஐயா தான். இந்த காரணம் இன்னொருத்தர் டெய்லர் கிருஷ்ணன் ஒருத்தர் நாடகம் சொல்லி கொடுப்பாரு. அங்க ஒரு குரூப் இருந்துச்சு, விஜயஸ்ரீ காத்தமுத்து அவங்க வீட்டுல வந்து ஒரு குரூப் நாடக குரூப் இருந்துச்சு. அதுல வந்து இப்படியே உட்காந்து மிருதங்க வாசி பழகி விட்டு இப்படியே வெளியே கொண்டு வந்தவங்க தான். அந்த நன்றி என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதனாலதான் இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு காரணமே முதல் காரணம் அதுதான். அப்புறம் தானே குருநாதர் ராமையா குரு ஆயிடுச்சு. முதல் காரணம் இது ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அனுபவம். சிறப்பு. வேற நீங்க போன ஊர்கள்ல கிடைச்ச வெகுமதிகள், பாராட்டுகள், ஒரு மறக்க முடியாத சம்பவம்? பாராட்டுகள் வந்து அன்பளிப்பு தான் நிறைய வாங்கியிருக்காது. அது என்னமோ ஒரு எனக்கு யாரும் வர மாட்டேங்குது. ராஜாவும் வந்து அன்னைக்கு ராஜா பார்த்துது. சரி, ராஜாவும் வந்து ராஜா பார்த்து அன்னைக்கு வந்து அன்பளிப்பு எனக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆண்டம் சத்தியமாக எனக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. மிருதங்கத்துக்கு அவர் பாடின பாட்டுக்கு துறவானது வாசத்துக்கு ஊர் எனக்கு என்னமோ தெரியல. விஜயாவிட கூட தெரியும். மிருதங்க இசையை ரசிக்கக்கூடிய ஊரா இருந்திருக்கு. இசையை ரசிக்கிற ஊர் மிருதங்கத்துக்கு மட்டும். அதே மாதிரி நம்ம அப்பா நம்மள நான் என்ன ஊரு, கத்தாலப்பட்டிங்கிற ஒரு கரூர் பக்கத்துல. கத்தாலப்பட்டி அந்த ஊர்ல அப்படித்தான் மிருதங்க பெட்டி மிருதங்கம் எல்லாம் தெரிஞ்சு சேர்ந்தே ரசிச்சார். அது அங்கேயே நாடக கலைஞர்கள் உள்ள ஊரு தான். அதை விட்டு நம்ம முருகப்பாண்டி பேசினார்ல விஜயகாண்ட கூட பண்ணாங்க. என்ன ஊரு இப்ப போனோம்ல நான் மதுரை நடந்து குமாரோட இந்த பக்கத்து விநாயகமூர்த்தி நாடு வரநாடு பக்கம். வரநாடு பக்கம். அது வந்து பேர் வர மாட்டேங்குது. பேர் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு வந்து ரொம்ப மிருதங்கத்துக்கு அதிக அன்பளிப்பு கொடுத்தாங்க. அதிகமா போயிருக்கோம் நாங்க. வருஷம் வருஷம் நாங்க தான் போவோம். மதுரை நாடு போனது. யாரும் வர மாட்டேங்க. கக்கரை ஒரத்தநாடு கக்கரை அந்த ஊர்ல வந்து மிருதங்கத்தை ரொம்ப ரசிச்சாங்க. எனக்கே ஒரு என்ன அறியாமலே ஒரு தனி உணர்வு. நட வாத்தியமெல்லாம் எப்படி வச்சு எனக்கே தெரியல. அவங்க உற்சாகப்படுத்த வெட்டி மிருதங்கத்துக்கு ரொம்ப அதிகமா அன்பளிப்பு கொடுத்தது அவரவருக்கு அந்த ஊர் ஒண்ணு. இன்னொரு ஊர் யாரும் எனக்கு வர மாட்டேங்குது. ராஜாமாமா அவங்களோட அது ஒரு ஊரு. இன்னொன்னு குறிப்பா சொல்ல போனா இப்ப இந்த கொசவப்பட்டி அண்ணன் ஹார்மோனிஸ்ட் சலபதி அண்ணன் அவங்க ஊர்லயே வந்து என் மேல என்னோட அண்ணனோட சேர்ந்து இருந்தாலும் அந்த பற்றுனால அவங்களுக்கு வாத்தியமும் பிடிக்கும், என்னோட குணமும் பிடிக்கும். அதுக்காக இந்த மிருதங்கத்துக்கு 12,000 ரூபாய் போட்டு அண்ணன் மூலியமா எனக்கு அன்பளிப்பு நினைவு பரிசு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. கொசவப்பட்டியில, இதே கொசவப்பட்டியில. அவர் பேர் என்னன்னா தெரிய மாட்டேங்குது. வெங்கடாசலம் அவர்கள் இந்த கொசவப்பட்டிக்காரங்க தான். எம்எஸ்பி வெங்கடாசலம் அவர் வந்து குமரேசனுக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு வாங்கி தரணும்னு சொல்லி சொன்னாங்க. இதே மிருதங்க தான் அவங்க வாங்கி கொடுத்தது. சூப்பர். அதை வச்சு என்ன சொல்றேன், இப்ப மீதி ஒரு 11 கட்டை என்கிட்ட இருக்கு. அத கூட என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிருக்கேன். என் பையன் பெரிய மிருதங்க வாசிப்பேன். அந்த அம்மா எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நயமா வாசிப்பேன். நீ பின்னும் பிறகு நாங்க வச்சு வாசிந்த பொருளை நீ வித்துட்டா கூட இந்த பொருளை வச்சு சரி நான் பின்னாடி இறந்ததுக்கு பின்னால கூட இந்த சாமியா கும்பிடுறதுக்காக இந்த பொருள் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி. சூப்பர். இது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அது யாருனால வந்ததுன்னா அண்ணன் வெங்கடாசலனால வந்து இது பஞ்சாயத்துக்கு வாச்சு அவங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சி நல்லபடியா இன்னைக்கும் அண்ணனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒரு மரியாதை. நான் கோடைப்பட்டி அண்ணன் கொசவப்பட்டி அந்த ஒரு பற்று பாச பெட்டி மிருதங்க அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு பஜனைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க போவாங்க. நாங்க வாச்சிருக்கோம். அதே மாதிரி சிவன்ராத்திரி இது மார்கழி வைகுண்ட ஏகாதசி வருஷம் என்னைய அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு பற்றுல இந்த மிருதங்கத்தை 12,000 ரூபாய் போட்டு அவங்களே வாங்கி கொடுத்தது மறக்க முடியாது. ஆமா உண்மை. இந்த ஊரு என்ன மறக்க முடியாது. இந்த மிருதங்கத்துல வந்ததுனால நான் சொல்றேன். இது மறக்க முடியாத சம்பவம். அவங்க வாங்கி கொடுத்த கட்டை தான். ஒரத்தநாடு கக்கரையில ரமேஷ்னு ஒருத்தர் என்கிட்ட பேசுவார் அடிக்கடி. ஆளு ஆனா வயசான ஆளு.
ரொம்ப வயசான ஆளு. ஆனா பேரு ரமேஷ், அப்படிதான் நான் பதிஞ்சு வச்சிருக்கேன். என்கிட்ட அடிக்கடி இப்ப பேசுவாரு. இப்பதான் கொஞ்ச நாளா பேசல, வீடியோ கால்லயே வருவாரு. ரொம்ப வயசான ஆள், ஒரு குடிசையில தான் இருப்பாரு. நீங்க வாங்க வாங்கன்னு பலமுறை சொல்லியிருக்காரு. நமக்கு அதுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கல. போற நேரம் போயிடுவோம் கண்டிப்பா. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். இறுதியாக நம்ம நிறைவு செய்யலாமா? ஆமா, வேற ஏதாவது பேசணும்னா நீங்க சொல்லுங்க. இதன் மூலமா வேற ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து, அரசிட்ட இருந்து எதுவும் உதவிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படி இப்படின்னா கூட இதன் மூலமா நீங்க தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லாருக்கும் போற வீடியோ தானே. அது கவர்மெண்ட்ல இருந்து இப்ப எதிர்பார்த்தது ஒரு 2 பஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கு. ஆமா, அது வந்து வரவேற்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பிரயோஜனமானது நலிவடைந்து. அதே மாதிரி எந்த சங்கமா இருக்கட்டும், அந்த சங்கத்துல உள்ளவங்க நாடகத்துக்கு போக முடியாத சமயம் ஓய்வு பெற்று இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் உதவி கட்டாயம், பென்ஷன் தொகை வந்து கட்டாயம் மறுக்காம அதற்கு முயற்சி அவங்க பண்ணி கட்டாயம் அவங்க வாழ்வாதாரத்தை பின்னு பரவாடி. அவங்களுக்கு பெத்த உள்ள கூட சொந்தம் கிடையாது இந்த காலத்துல. அந்த பென்ஷன்ன்றது கலைத்துறையில இருந்த காரணத்துக்காக நான் சொல்றேன். இந்த பென்ஷன் வந்து யாருக்கா இருந்தாலும் சரி, தவறாம சங்கத்துல இருந்து லெட்டர் போர்டு கொடுத்தாலோ அதை வந்து அரசாங்கம் வந்து ஏத்துக்கணும், வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு அந்த உதவியை செய்யறதுக்கு அரசாங்கம் முன் வரணும் கட்டாயம். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே எனக்கும் தான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. நாங்க மொத்தம் கலைவாணி மேல நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? இந்த கலைவாணி மேல நம்பிக்கை இருக்கு. இந்த கலைவாணி மூலமாக எதிர்காலத்துல வந்து எனக்கு மட்டுமல்ல, முடியாத கலைஞர்களுக்கு அந்த உதவியை கட்டாயம் எல்லாருமே, எல்லா சங்கத்துக்குமே இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. மற்ற எதுவுமே எனக்கு ஆசை. நல்ல விஷயம். அதாவது எதிர்பார்க்கறது. ஆமா, ஓய்வூதியம்ங்கிறத ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, உங்களுடைய கோரிக்கை வந்து புதுசா அந்த ஓய்வூதியத்துக்காக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். தொகையை கொஞ்சம் கூட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு சிரமம் குறையும். ஏன்னா விலைவாசிகள் எல்லாம் கொஞ்சம் ஏறி போய் இருக்கு. அதனால இன்னும் 10,000 2000 கூட்டி கொடுத்தா கூட, சேர்த்து கொடுத்தா கூட நல்லதுதான், வரவேற்கத்தக்கதான். கலைஞர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் சீக்கிரம் பதிவு கொடுக்கறது மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றீங்க. கவனிச்சு பார்த்தாலே போதும். அதுக்கு தக்க முடிவை கட்டாயம் சரி. ஏன்னா நாடகக்காரங்க கலைஞர்கள் வந்து நலிவடைவோ வேற வேலைக்கு போகவே முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு அவன் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. அவன் பின்னு பிறகு வந்து தாய் தகவல் மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டமா இருக்கிற காலத்துல எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை வரத்தான் செய்யும். வரும், வராது நினைக்க முடியாது. அதனால இந்த கவர்மெண்ட் ஆவது இதை ஏத்துக்கிட்டு இந்த பென்ஷன் தொகையை மறுக்காம கலைஞர்களோட மனு எங்க இருந்தாலும் சரி, எங்க கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி கவனிச்சு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யுமாறு நலிவடைந்ததுக்கு பின்னாலதான் அதை மட்டும் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். என்னோட அருமை அருமை அருமை. கலைஞர்களுக்குன்னு எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணிருக்குது. அதை வந்து இப்ப நாங்க எல்லாம் வீடு வரணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணி எல்லாம் சாலை எல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பக்கமா கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த அரசாங்கம் அவங்களுக்கு அந்த இடத்த உட்கார வச்சு அந்த இடத்த கொடுத்து ஒரு வீடு வாசல் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு உதவி பண்ணா அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. சரி, வருங்காலத்துல இது மாதிரி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கலைஞர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதான் நான் சொல்லி பெத்த பிள்ளைகளை கூட நம்ப முடியாது. இந்த காலத்துல அரசாங்கம் கட்டாயம் காப்பாற்றும். கண்டிப்பா, அது ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஏன்னா எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 100 பேருக்கு பக்கமா இடம் கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்னால சென்னை கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அதை காப்பாத்தி கொடுத்து எங்களை வந்து நல்லபடியா இருக்கிற அளவுக்கு அந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். ஏன்னா நாங்கள முடியாத ஆளுங்க தானே. எங்க உடம்புல தெம்புக்கு வரைக்கும் நாங்க மிருதங்கம் நடிகர்கள் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு வீடு வாச கட்டங்களுக்கு முடியாது. கலைஞர்களுக்கு தாராளமா ஒரு உதவி செய்யலாம். இந்த ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறோம். நல்ல ஒரு கோரிக்கையா வச்சிருக்கீங்க. இத பாக்குறவங்க அதிகாரிகளா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாடக ரசிகர்களா இருப்பாங்க. ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கீங்க. ஆமா, இது சீக்கிரமா கிடைக்க வேண்டிய கைக்கு கிடைச்சு அதை நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நன்றி, நன்றிங்கண்ணா. நம்ம இதோட நம்ம நிறைவு செய்யலாமா? ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு பாடல் பாடி முடிச்சிடலாமா? ஒரே ஒரு பாடல், ஒரு சாமி பாட்டை பாடி அப்படியே அதை நிறைவு செஞ்சிடும். நன்றி, பாடுங்க.
தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. மேல முகத்தோடும் வேத முழக்கோடும் மேல முகத்தோடும் வேத முகத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே. தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன். திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன். சிவநாதன் கல்யாண தேரோட்டும் மகன். திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன். சிவநாதன் கல்யாண தேரோட்டும் மகன். உலகம் யாவது உனக்கு பூமுகத்தில் திலகம் கிட்டியது திருமகனே. உலகம் யாவது உனது பூமுகத்தில் திலகம் நீட்டியது திருமகனே. சித்தி புத்தி சக்தி என்னும் இருவரும் உனக்காக மனக்கூடம் அழிந்த கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. வேல முகத்தோடும் வேத முழக்கோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே. தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. பன்னீரில் உன் பாதம் தலைமகள் தருவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த. பன்னீரில் உன் பாதம் தலைமகள் தருவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த. புனித பூமலையும் இனிய தேர்மலையும் கொலைய அதில் மனவழிய. புனித பூமலையும் இனிய தேர்மலையும் கொலைய அதில் மனவழிய. எட்டு திக்கும் எட்ட கொட்டை இடி ஒளி கணநாதன் பல நாளை உழைக்கும் தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. மேல முகத்தோடும் வேத முழக்கோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே. தலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. கல்யாண மணவாளனே. கல்யாண மணவாளனே. இதுவரை எங்களுக்கு நேர்காணல் தந்த விருதுகள் குமரேசன் அண்ணன் அவர்களுக்காக மாயக்குளம் மாதவ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி.